அக்ரிமெண்ட் போடுறப்பயே ஒரு படத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறோங்கிற ஒரு காலம் இருக்குது அப்படின்றாங்க ஹேமா கமிட்டியில் கொடுக்கப்பட்ட அறிக்கையில். அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு டிக் பண்ணாதான் சைனே பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த 300 பக்கத்தில் கொடுக்கப்பட்ட அறிக்கையில் கிட்டத்தட்ட 60 பக்கங்களை மறைத்திருக்கிறாங்க. சில பேருடைய பேர்களை அழிச்சிருக்கிறாங்க, ஹைட் பண்ணியிருக்காங்க, மறைத்திருக்கிறாங்க பேரை. பழைய இயக்குனர் துளசிதாஸ் 30 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு. அவர் 91 என்னை இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டாரு, 91 அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ரியாஸ் கான், நம்ம கட்டத்துறை ரியாஸ் கான் தெரியும், இன்னொரு படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, தமிழ்லையும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு இளம் நடிகை வந்து என்னை வந்து தப்பா இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, ஃபோன் பண்ணி என்கிட்ட டார்ச்சர் பண்ணாரு. சித்திக்ங்கிற அவர் நடிகர் வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. இன்னைக்கு வந்து மோகன்லாலும் ரிசைன் பண்ணிட்டாரு. ஒட்டுமொத்தமாக கேரளா சினிமா அமைப்பா நடிகர் சங்கத்தினுடைய அமைப்பான அம்மா அமைப்பு மொத்தமாக கலைக்கப்பட்டு கேரளா இண்டஸ்ட்ரியை வந்து அவர் சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு இந்த கட்டமைப்புகளை எல்லாம் உடைக்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்காங்க. அது பெண்கள் மூலமாக பயன்படுத்திருக்கா இல்லை, இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை அவங்க பயன்படுத்திட்டாங்க. வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கேரளாவில் ஹேமா கமிட்டி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஹேமா கமிட்டி போடப்பட்டது 2017. அதற்குரிய பரிந்துரைகள் வந்து இப்போதான் வந்து சமீபத்தில் வெளியாகியிருக்கு. எதற்காக இத்தனை நாட்கள் இத்தனை ஆண்டுகள் கழித்து வெளியாகிச்சு? இது காரணம் என்ன? இந்த ஹேமா கமிட்டி போடப்பட்டதுக்கான அவசியம் என்ன? முதல்ல ஹேமா கமிட்டி எதற்காக போடப்பட்டாலும் ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது ஹேமா அறிக்கை அப்படின்றது ஓய்வு பெற்ற நீதிபதி அவருடைய ஹேமா அவங்களுடைய தலைமையில் ஒரு 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி போடுறாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா, ஒரு நடிகை, அப்புறம் WCCன்னு சொல்லக்கூடிய உமன் இதில் கமிஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, 3 பேரையும் சேர்ந்து ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி ஆய்வு அறிக்கையை செஞ்சு 2019 ஒரு 300 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட 2019 கொடுத்தது. 2024 தான் இப்போ தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஓப்பன் பண்ண பிறகு தான் பூதம் கிளம்பின மாதிரி கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய பூதங்கள் கிளம்பியிருக்கு. இந்த பரிந்துரையில் என்ன விஷயங்கள் வந்திருக்கு சார்? பெண்களுக்கு, பெண் நடிகைகளுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நிறையா பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-12 பேர் கையில் தான் கேரளா திரையுலகமே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்ற அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஒரு 300 பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த 300 பக்கத்தில் கொடுக்கப்பட்ட அறிக்கையில் கிட்டத்தட்ட 60 பக்கங்களை மறைத்திருக்கிறாங்க, வெளியில் சொல்லலை. சில பேருடைய பேர்களை அழிச்சிருக்கிறாங்க, ஹைட் பண்ணியிருக்காங்க, மறைத்திருக்கிறாங்க பேரை. அந்த பேரையும் சொல்ல அப்படிங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டாக இப்போ பேசப்பட்டிருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியாக மலையாள டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் கேரளா அகாடமியினுடைய தலைவராக இருந்தார். அவர் அந்த பதவியை ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. கேரளா நடிகர்கள் சங்கம், அது அம்மானு ஒரு அமைப்பு. நம்ம ஊரில் தமிழ் நடிகர் சங்கம் இருக்க மாதிரி கேரளா நடிகர் சங்கத்தினுடைய அமைப்பு வந்து அம்மானு ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய தலைவராக மோகன்லால் இருக்கிறாரு, மற்றும் சித்திக் செயலராக இருக்கார், மற்ற ஒரு குறிப்பினராக ஒரு டீம் இருக்கிறாங்க எல்லாருமே. முதல்ல சித்திக்ங்கிற அவர் நடிகர் வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. இன்றைக்கி வந்து மோகன்லாலும் ரிசைன் பண்ணிட்டார். ஒட்டுமொத்தமாக கேரளா சினிமா அமைப்பா நடிகர் சங்கத்தினுடைய அமைப்பான அம்மா அமைப்பு மொத்தமாக கலைக்கப்பட்டுச்சு. யாருக்கு மேலாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ அவங்க எல்லாருமே ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, குற்றச்சாட்டுகள் இல்லை, இதுதான் இந்த மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மோகன்லால் மீது டேரக்டாக இப்போ யாருக்கு மேலேயுமே நேரடியான குற்றச்சாட்டுகள் இல்லை. இப்போ அந்த குற்றச்சாட்டுகள் ரஞ்சித்துங்கிற அந்த டேரக்டர் மேலே குற்றச்சாட்டு, அவர் ரிசைன் பண்ணிட்டார். சித்திக் அந்த கேரளா நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் இருக்கார், அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால் அவர் வந்து செயலாளர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பழைய நடிகர், பழைய இயக்குனர் துளசிதாஸ்னு ஒரு தமிழ்நாட்டில் எப்படி பாலச்சந்திரன் இது பாக்யராஜ் மாதிரியும் அந்த மாதிரி கேரளாவில் ஒரு இயக்குனர் துளசிதாஸ்ன்னு கிட்டத்தட்ட 30 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு. அவர் 91 என்னை இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டாரு, 91 அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால அவரும் வந்து இப்போ பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், மனவேதனை அடைஞ்சிருக்கிறாரு. தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள். ரியாஸ் கான், நம்ம கட்டத்துறை ரியாஸ் கான் தெரியும், இன்னொரு படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் மலையாளத்துலேயும் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, தமிழ்லையும் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு இளம் நடிகை வந்து என்னை வந்து தப்பாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, ஃபோன் பண்ணி என்கிட்ட டார்ச்சர் பண்ணார், நீ வரலன்னா கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி மிரட்டினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ரியாஸ் கான் என்ன பண்ணுறாரு, அது முற்றிலுமாக மறுக்கிறார். நான் அந்த பொண்ணை நான் பார்த்தது கூட கிடையாது, நான் இந்த மாதிரி சம்பவம் கேள்விப்பட்ட உடனே அந்த பொண்ணுக்கே ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை கட் பண்ணுது, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உடனே வழக்கு போட போகிறேன்
அப்படின்னு அவர் வழக்கு போட போகிறாரு. அதே மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சேரலாக இருக்கக்கூடிய சித்திக் என்ன பண்ணுறாரு, நானும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை, நானும் வழக்கு போட போகிறேன். அவரும் கேரளா ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காரு. இந்த மாறி மாறி வழக்குகள் போடுறாங்க, மாறி மாறி குற்றச்சாட்டு. அதற்கான நடிகைகள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னா நான் மேலும் உண்மைகளையும் மேலும் ஆதாரங்களை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ அந்த வழக்கை வந்து நீதிமன்றம் எடுத்துருச்சு. இப்போ கேரளா ஹைகோர்ட் வந்து இந்த ஹேமா கமிட்டி கொடுத்த அறிக்கையுடைய முழுவதுமாக எங்களுக்கு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஒப்படைக்கணும்னு சொல்லி கேரளா நீதிமன்றம் கையில் எடுத்துருச்சு. இப்போ நடிகைகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க நேரடியாக வந்து நீதிமன்றத்தை அணுகலாம், நீதிமன்றத்தில் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ நேரடி கட்டுப்பாடு நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு செப்டம்பர்லேருந்து போயிடும். இதில் என்ன சந்தேகம் அப்படின்னா, 5 வருடம் ஏன் இதை நீங்கள் வெளியில் சொல்லாமல் வச்சுருந்தீங்க? ஏன் சில பேருடைய பேரை மறைச்சிருக்கீங்க? ஏன்னா அதில் முக்கியமான நபர்களுடைய பர்சனலான விஷயங்களும் இருக்குது. நிறைய பேர் முக்கியமாக இருக்கக்கூடிய சினிமா துறையில் முக்கியமாக இருக்கவங்களை அவங்கள பற்றியும் இருக்குது. அதனால தான் வந்து ரொம்ப டிலே பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் நாங்கள் பாதிக்கப்பட்டவர் எத்தனை வருஷம் காத்து இருக்க முடியும்னு அவங்க தரப்புலேருந்து கேட்குறாங்க. இது மாதிரி வந்தால் இங்கே இண்டஸ்ட்ரியில் பிரச்சனையாகும்னு இந்த தரப்புலேருந்து பார்க்க மாறி மாறி இதில் குற்றச்சாட்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக கேரளா இண்டஸ்ட்ரியை பெரிய அளவில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம நீதிமன்றம் கையில் எடுத்துருச்சு. மோகன்லால் ராஜினாமா பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் கேரளா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, ஏன் இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ நடந்திருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்குறப்ப, கேரளா சினிமா வந்து லாக்டவுனுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு மலையாள படங்கள் பெரிய அளவுக்கு விலை போகுது. பல பிளாட்ஃபார்மில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆகுது. தமிழில் கூட அந்த படம் பெரிய அளவில் கலெக்ஷன் ஆகுது. மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படங்கள் 50 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டிலே கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சு. அப்போ கேரளா இண்டஸ்ட்ரி வந்து கோடிகளில் 50 கோடி 100 கோடிகளில் புரள ஆரம்பிச்சிருச்சு. கேரளா இண்டஸ்ட்ரி சின்ன இண்டஸ்ட்ரி, சின்ன பட்ஜெட்டில் எடுப்பாங்க, 30 நாள் 40 நாள் படம் முடிச்சிருவாங்க, பெருசாக வருமானம் வராது. இப்படி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ அதை தாண்டி ஒரு பெரிய அளவில் பணம் புழங்குறப்ப இப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த மாதிரியான பூகம்பம் அடிக்குது. கேரளா இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் தருவதாரமாக யாரும் போய் படம் எடுத்துட முடியாது. அதில் சில கட்டமைப்புகள் வச்சுருக்காங்க, சில விதிகள் வச்சுருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து கேரளா இண்டஸ்ட்ரியில் போய் மலையாள படங்கள் எடுத்துட முடியாது. அந்த கட்டமைப்புகள்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய டார்கெட். இப்போ நம்ம கியூப் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ கியூபில் படம் பார்க்குறாங்கன்னா தேட்டருக்கும் கியூபுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த கியூபில் கொடுத்து தான் நீங்கள் தேட்டர் ஓனர்ஸ் படத்தை வந்து கொடுப்பாங்க. ஆனால் கேரளா அரசாங்கம் என்ன செய்யுது, அரசாங்கமே கியூப் மாதிரி ஒரு அமைப்பு நடத்துது. அப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியை கேரளா அரசாங்கம் வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த அம்மாங்கிற அமைப்பு, கேரளா நடிகர் சங்கத்தினுடைய அமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு. யார் மூலியாவது கண்டென்ட் வந்தால் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க ரெட் கார்டு போட்டுருவாங்க, திருப்பி ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாது. அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் கடுமையாக இருக்குது. வெளியாட்கள் உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. தொடர்ந்து கிட்டத்தட்ட அப்போ பிரேம் நசீராக இருக்கட்டும், மம்மூட்டியாக இருக்கட்டும், மோகன்லாலாக இருக்கட்டும், தொடர்ந்து அவங்க நிறையா நடிகர்கள் காலங்காலமாக அங்கே நடிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பெருசாக அங்கே வந்ததில்லை பிரச்சனை. இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் புகார்கள் அப்படின்னு சினிமாவில் மட்டும்தான் இருக்குன்னா இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி எல்லா துறைகளிலையுமே பெரிய அளவில் இருக்குது. அதாவது ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருக்கட்டும், ஏன் மருத்துவருக்கே அந்த மாதிரி நிலைமை நடந்திருக்கு. கல்கத்தாவில் பார்த்துருப்போம். அப்போ அந்த மாதிரியான பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள், பாலியல் ரீதியான தொல்லைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் நடிகைகளுக்கு நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது பெரிய அளவில் வெளிச்சத்துக்கு வரும். அவங்க ஏற்கனவே ஒரு ஸ்டார், அவங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்கனாலே ஒரு 500 கேமரா வந்து சேர்ந்துடும். இப்போ அவங்க வெளியில் இறங்கினாலே ஒரு 200 கேமரா உள்ளே போயிடும். அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய பரபரப்பு இஷ்யூவாக ஆக்கப்படுது. இப்போ கேரளா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு கோலிவுட்லேயுமே இருக்கிறதா சனம் ஷெட்டி வந்து சொல்லியிருக்காங்களே சார். அப்போ இல்லை இருக்கிறதா இருந்ததுன்னா அவங்க ஆதாரத்தை கொடுக்கலாம், நேரடியாக கம்பெனிக்கெலாம் வந்து எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதுனா நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்குது. இன்றைக்கி எல்லா சோஷியல் மீடியா எல்லாமே இருக்குது, யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. இதெல்லாம் உட்காந்து அவங்கள பற்றின டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். அப்படிங்கும் போது எப்பயோ நடந்த ஒரு விஷயம், இப்போ நடந்த விஷயம், அப்போ நடந்த விஷயங்கிற விஷயங்கள்லாம் தொடர்ந்து வர்றப்ப இது இந்த கேரளா இண்டஸ்ட்ரியை கைப்பற்றுறதுக்கு ஏதாவது சில திட்டங்கள் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்களுக்கான வாய்ப்பு அதில் கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்லையா சார்? அவங்களால சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் அவங்க இருந்திருக்கலாம். அதனால தானே எப்போ நடக்குதோ நடந்திருக்குன்னு தானே, அதனால தானே இப்போ சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடினா சொல்லலாம். இப்போ வந்து இந்த 10-15 வருஷமாக சோஷியல் மீடியாவினுடைய ஆக்கிரமிப்பு நிறையா இருக்குது. பலரும் ரிட்டையர்ட் ஆனவங்க கூட இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து சினிமாவை விட்டு போனவர்கள் கூட அவங்க சொல்கிறதுக்கு நிறையா தளம் இருக்கு இல்லையா, இன்றைக்கி அதை சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் இப்போ ஒருத்தர் ஆரம்பித்த பிறகு வரிசையாக எல்லார் மேலேயும் ஃபீல்டை விட்டே போனவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம்ன்றாங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம்ன்றாங்க, கொலை மிரட்டல்லாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அப்போ சினிமா விட்டு போனாலுமே அந்த மாதிரியான மிரட்டல்களுக்கு உள்ளாவோங்கிறதுனால சொல்லாமல் இருந்தது. இல்லை, அவங்க தரப்பில் நான் பாதிக்கப்பட்டிருந்தா நிச்சயமாக அவங்க வந்து சொல்லலாம். இப்போ வந்து கோர்ட் தலையிட்டுருச்சு நேரடியாக. அப்படிங்கும் போது இனிமேல் பயம் இருக்காது அவங்களுக்கு. நேரடியாகவே வந்து
கோர்ட்டில் போய் நீ அவங்களுடைய ஆதாரம் இருந்தால் அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு உண்டான நீதியை வாங்கிக்கலாம். இதுதான் இந்த ஹேமா கமிட்டி கொடுக்கப்பட்ட அறிக்கை, அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சர்ச்சை. இல்லை இன்னொன்று என்னென்னா, இப்போ ஏன் இவ்வளோ புதகரமாக வெடிக்குது அப்படின்னா, இது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான நீதி கிடைக்கணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்டான இது கிடைக்கணும், தண்டிக்கப்படணும், அவங்க அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இது மாதிரி தொடர்ந்து வராமல் இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசை. ஆனால் குறிப்பிட்டு இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கேரளா இண்டஸ்ட்ரியை வந்து அவர்கள் வந்து சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு இந்த கட்டமைப்புகளை எல்லாம் உடைக்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அது பெண்கள் மூலமாக பயன்படுத்தியிருக்கா இல்லை, அந்த இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை அவங்க பயன்படுத்திட்டாங்க. ஹேமா கமிட்டி கொடுத்த ஒரு அறிக்கை, அதனால் வந்தக்கூடிய பூதம், அதை இவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. பெண்களை அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லல, இந்த சம்பவத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி இதை ஊதி பெருசாக்கி இதை பெரிய பூதகரமாக கொண்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் காலி பண்ணிட்டு இவங்க கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு சில வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதாக தான் அங்கேருந்து சொல்கிறாங்க தகவல். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட்டு சதி இருக்குது. இந்த ஹேமா கமிட்டியோட அறிக்கையில் முக்கியமான பரிந்துரைகளாக நீங்கள் எதை பார்க்குறீங்க சார்? இல்லை, முக்கியமான பரிந்துரைகள்னா ஒரு 12 பேர் கொண்ட குழு தான் அந்த கேரளா சினிமாவை இயக்குது அப்படிங்கிற ஒரு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த 12 பேர் யாருங்கிறதான் இப்போ கேட்குறாங்க. இப்போ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் கையில் தான் சினிமா இருக்குது. இந்த 2 குடும்பம் தான் ஆந்திராவில் இருக்காங்க. அவங்களுக்கு மீன் இங்கே வந்து படமே பண்ண முடியாது, உள்ளே போக முடியாது. அவங்க அரசியலும் சினிமாவும் கலந்து தான் இருக்கிறாங்க அங்கே. அப்படிங்கும்போது எல்லா வகையிலும் அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்படிங்க அதை மீறி உள்ளே போக முடியாது. கேரளாவில் அந்த 12 பேர் 20 பேர் இருக்கிறாங்க, அவங்க கையில் தான் சினிமா இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான பாலியல் ரீதியான துன்புறுத்தல் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே இருக்குது. கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் கிடைக்கிது. அதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் கேட்டதுனால சொல்கிறேன். அக்ரிமெண்ட் போடுறப்பயே ஒரு படத்துக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறோங்கிற ஒரு காலம் இருக்குது அப்படின்றாங்க ஹேமா கமிட்டியில் கொடுக்கப்பட்ட அறிக்கையில். அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு டிக் பண்ணால் தான் சைனே பண்ண முடியும் அப்படிங்கிறாங்களாம். அந்த அளவுக்கு அது வந்து ஓப்பனாக ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது. இது எல்லாமே இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. நீதிமன்றம் கையில் எடுத்த பிறகு யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்படுவாங்க. இந்த பரிந்துரையில் வந்து இந்த மாதிரி அந்த ஒர்க் பிளேஸில் வந்து எந்த ஒரு ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் அங்கே வந்து மதுவோ இல்லை ஏதாவது ட்ரக்ஸோ வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதெல்லாம் எப்போவுமே இருக்குமா சார்? இல்லை, எப்போவுமே இருக்குமானா இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் இன்றைக்கி எல்லாத்துக்குமே கேரவேன், ஒரு சின்ன நடிகராக இருந்தாலும் கூட கேரவேன் கொடுத்துட்றாங்க. ஒரு தொழிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு பயபக்தியோடு வேலை செய்யணும். நீங்கள் மது பழக்கத்தோலையா அந்த மாதிரி மது அங்கே அருந்துறதுனாலையோ மது அருந்துட்டு போய் நடிக்கிறதுலாம் வந்து அவங்க தொழிலுக்கு செய்யக்கூடிய துரோகம், பேசிக்காகவே செய்யக்கூடாது. ஆனால் அது நடிகர் நடிகையில் அவங்களுடைய உயரத்தை பொறுத்து மாறும். ஒரு பெரிய நடிகர் இருந்தார் தமிழ்நாட்டில், ஒரு பெரிய காமெடி நடிகர், உச்ச நட்சத்திர நடிகர். அவர் வந்து ஒரு நாள் வந்து நாள் கணக்கு அவர் கணக்கில் நடிச்சிட்டு இருந்தார். அவர்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஓப்பனாகவே அவர் லஞ்ச் டைமில் கார் மேலே பாட்டில் வச்சு தான் உட்காந்துருப்பார். லஞ்ச் டைமில் பிரேக்கில் வச்சுருப்பார். அந்த மாதிரி இருக்குது. அதாவது அவருடைய புகழ், அவருக்குள்ள டிமாண்ட், அவருக்குள்ளே பணங்கள் வர்றப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில பேர் இந்த மாதிரியான தவறுகளை செய்வாங்க. அது இருக்கிறது. ஆனால் தொழிலுக்கு மரியாதை கொடுத்து அதை செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கி வந்து கேரவேனுங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால அந்த கேரவேனுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது யாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா? அப்படிங்கிற செப்பரேட்டாக ஆயிடுச்சு. யாராக இருந்தாலும் தெரியும், சுய கட்டுப்பாடும் தொழில் மீது பக்தியும் கடின உழைப்பும் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை யாரும் எங்கே போனாலும் ஊக்குவிக்கக்கூடாது. இதை கண்டிக்கணும். நீதிமன்றம் அதுக்குண்டான உரிய நடவடிக்கை எடுப்பாங்க, உரிய தண்டனை கொடுப்பாங்க. சார், அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டுநர்களோ இல்லை அதில் வேறு ஏதாவது வேலைகள் செய்யக்கூடியவங்க வந்து குற்றப்பின்னணி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் வந்து அவங்கள எடுத்துக்கணும், அந்த மாதிரியான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த அறிக்கை வந்து ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கணும்? ஏன்னா அதை செக் பண்ணாமல் தான் எடுக்கிறாங்களா இல்லை எதனால் கொடுக்கல? இல்லை, அப்படி நீங்கள் ஒவ்வொரு ஆளாக போய் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இன்றைக்கி வந்து குறைந்தபட்சம் முந்தையெல்லாம் வந்து ஒரு 60 பேர் இருப்பாங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. இன்றைக்கி வந்து 100 பேர் 150 பேர் இருக்கிறாங்க. 150 பேருடைய ஆதார் கார்டை வாங்கி நம்ம செக் பண்ண முடியுமா? அதுலேயும் பெரும்பாலும் யூனியனில் உள்ள ஆட்கள் தான் அங்கே கார் ஓட்ட முடியும். யூனியனில் உள்ள ஆட்கள் மட்டும்தான் அங்கே வந்து கேரவன் ஓட்ட முடியும். யூனியனில் உள்ள ஆட்கள் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் சாப்பாடு கொடுக்க முடியும். யூனியனில் உள்ள ஆட்கள் மட்டும்தான் எல்லாமே மேக்ஸிமம் யூனியன் உள்ள ஆட்கள் தான். யூனியன் இல்லாத ஆட்களும் இன்றைக்கி ஒரு 50 பேர் 30 பேர் ஏதாவது சப்போர்ட்டிங்க்கு வந்துருவாங்க. அப்போ அவங்களெல்லாம் செக் பண்ணி தானே? அல்ல, அவங்கள எப்படி அந்த நிறுவனம் தானே செக் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு இந்த வெளியூர் போகிறேன், அந்த இடத்துல ஒரு 50 கார் தேவைப்படுது, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அறிக்கையில் கொடுத்து அதான் எப்படி பண்ண முடியும்? சாத்தியம் எப்படி ஆகும்? இன்றைக்கி ஒரு ஒரு சீன் எனக்கு தேவைப்படுது, ஒரு 50 காரில் 50 அம்பாசிடர் காரில் ஒரு ஹீரோ வந்து இறங்குற மாதிரி ஒரு காட்சியை நான் எடுக்க போகிறேன். அப்போ என்ன, நான் 50 இப்போ திண்டுக்கல்ல நான் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, 50 காரையும் நான் இங்கேருந்து கொண்டு போக முடியுமா? அப்போ அங்கே 50 காரை அங்கே லோக்கலில் வாடகை எடுக்கணும். அப்போ 50 காருக்கும் வரக்கூடிய டிரைவரை நான் எப்படி செக் பண்ண முடியும்? இப்போ யூனியன் உள்ள ஆட்களை யூனியனுடைய நிர்வாகம் யூனியன் கார்டு கொடுத்துருக்கு, யூனியன் கண்காணிக்கும், அவங்களுடைய நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்கும்.
யூனியனில் இல்லாத ஆட்களையும் இந்த மாதிரி பயன்படுத்துவாங்கல்ல, அதுக்கு என்ன செய்ய முடியும்? திடீர்னு வந்து ஒரு 50 கார் தேவைப்படுது. ஆனா செக் பண்ணணும். அப்பனா தான் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் இல்லை, நடக்காது. முடிந்த அளவுக்கு யூனியனில் உள்ள ஆட்களை மட்டும்தான் சினிமாவில் பயன்படுத்துவாங்க, பயன்படுத்த முடியும். அது யூனியன் ரூல்ஸ். 24 கிராஃப்ட் இருக்குது. அந்த வாகன ஓட்டுநர் கிராஃப்ட் இருக்குது, ஹேர் ட்ரெஸ்ஸர் கிராஃப்ட் இருக்குது, மேக்கப் மேன் கிராஃப்ட் இருக்குது. இது எல்லா கிராஃப்ட்லேயும் உள்ளவங்க தான் அங்கே வேலை செய்ய முடியும். நீங்கள் எந்த நாட்டுக்கு போய் வேலை செஞ்சாலும், எந்த மாநிலத்தில் வேலை செஞ்சாலும் சரி, அவங்கள கூட்டு போய் தான் வேலை செய்யணும். இதுதான் ரூல்ஸ். பெப்சியோடைய அமைப்பு, பெப்சி அமைப்பினுடைய ரூல்ஸ் அதுதான். அப்போ அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே அங்கே இருக்கும். இப்போ நீங்கள் சோன்னு ஒருத்தர் பேரில் அவர் வந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய டீட்டெயில் எல்லாமே அங்கே இருக்கும். அவர் அந்த யூனியனில் மெம்பராக இருப்பார். அவங்களால பிரச்சனை கிடையாது. யூனியனில் இல்லாத ஆட்களை சில நேரங்களில் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ நீங்கள் எப்படி செய்ய முடியும்? ஒரு ரேக்லா ரேஸ் எடுக்கிறோம், 50 மாட்டு வண்டியை வைத்து ஒரு காட்சி எடுக்கிறோம்னு எடுக்கிறப்ப 50 மாட்டு வண்டி ஓட்டுறவங்கள்ட்ட நம்ம ஆதார் கார்டு வாங்க முடியுமா? அவங்கள போய் செக் பண்ண முடியுமா? அவங்க பேக்ரவுண்ட் அது செய்ய முடியாது. சினிமாங்கிறது ஒரு பெரிய ஒரு யூனிட் வேலை செய்யக்கூடிய விஷயம். அப்படிங்கும்போது சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. முடிந்த அளவுக்கு அதை சரி செய்யணும் அப்படின்றாங்க. பாதுகாப்போடு பண்ணணும் அப்படின்னா அதை காட்டிலும் முக்கியமான விஷயம் இதெல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உயிர் போகக்கூடிய விஷயம் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னென்னா, இந்த ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு ரூல்ஸே இருக்குது. சமீபத்தில் கூட கார்த்தி நடித்த ஒரு படத்தினுடைய சர்தார் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு பூஜை அன்னைக்கே ஒருத்தர் இறந்து போனார். அப்போ ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அங்கே இன்னைக்கு காலையில் ஸ்டண்ட் கலைஞர்கள் வெளியே விட்டு வீட்டுக்கு விட்டு ஸ்டூடியோக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த வரைக்கும் உயிருக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்போ என்ன ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா, சண்டை காட்சிகள் எடுக்கிறப்ப ஒரு ஆம்புலன்ஸு, ஒரு டாக்டருடைய ஒரு டீமோடு தான் நீங்கள் சண்டை காட்சிகள் எடுக்கணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. பல நிறுவனங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ சமீபத்தில் சூர்யாவுக்கு அடிபட்டுச்சு. வந்து ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படம் நடத்திட்டு இருக்கார். ஊட்டியில் சூர்யாவுக்கு அடிபட்டுச்சு. அந்த படம் அந்தமானில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்தமானில் ஷூட் பண்ணுறப்ப அந்த பகுதியில் போகிற ஒரு காட்டுக்குள்ளே போய் எடுக்கிற ஃபுல்லாக பாம்புகள் சூழ்ந்துருச்சு அப்படின்றாங்க. 2வது நாள் ஷூட் போக முடியல, பாம்புகள் அந்த லோக்கல் இருக்கக்கூடிய பாம்பு பிடிக்கிற வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரிஸ்க்கான விஷயம்லாம் இருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். அது வந்து உயிர் போகக்கூடிய விஷயமா இருக்குல்ல. ரெண்டுமே ஈக்குவலான விஷயம். இல்லை, இது வந்து அவருடைய மான பிரச்சனை, இது வந்து ஒரு உயிர் பிரச்சனை. இதெல்லாம் இந்த மாதிரியான ப்ரிகாஷன் ஒர்க்கெல்லாம் படப்பிடிப்பில் வந்து செய்யணும். அது பெண் நடிகர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு வேணும். ஆனால் இப்போ உள்ள நடிகைகள் வேறு. இப்போ உள்ள நடிகைகள் பவுன்சர்ஸோடு தான் வர்றாங்க, ஒரு படைப்பட்டாளத்தோடு தான் வர்றாங்க. நீங்கள் அவங்க டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். பெரிய நடிகை ஆகிட்டாங்கன்னா ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர், ஒரு மேக்கப் மேனு, ஒரு காஸ்டியூமரு தனித்தனியாக வச்சுருக்காங்க. என்ன பிரச்சனைனா, அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர், மேக்கப் மேனாக வரக்கூடிய நடிகை, அப்படி வரக்கூடிய பெண்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. அதானே சார் இங்கே இல்லை, அவங்களுடைய ஆட்கள் தானே. இப்போ ஒரு நடிகை உச்ச நட்சத்திர நடிகையாக இருக்கிறாங்கன்னா அவங்க இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு குறைந்தபட்சம் 10 பேரோட வருவாங்க. அவருடைய டிரைவரு, அவருடைய மேனேஜரு, அவருடைய பிளாக் கார்ட்ஸு, அவருடைய ஹேர் ட்ரெஸ்ஸரு, மேக்கப் மேனு, ஒரு 10 பேரோடைய வந்து இறங்குறாங்க. அவங்க ஒரு டீமாக வந்து இறங்குறாங்க. இப்போ அவர் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அவங்கள ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. சின்ன சின்ன நடிகராக இருக்காங்களே அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது. அதுக்கு இந்த நிர்வாகமும் அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் தான் முழு பொறுப்பு. அவர்கள் முழுவதுமாக ஒரு ஷூட்டிங்கை வெளியூர் கூட்டு போகிறீங்கன்னா கூட்டு வந்து இறக்கி விட்டு அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்கள பாதுகாக்க வேண்டியது வந்து அந்த நிர்வாகத்துக்கும், அந்த தயாரிப்பு நிர்வாகத்துக்கும், டைரக்டருக்கும், அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் முக்கிய காரணம். அது காலங்காலமாக சினிமாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்குது. ஒரு சில நடிகைகள், ஒரு சில தயாரிப்பாளர்கள், ஒரு சில இயக்குநர்கள் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. சினிமாவை ப்ரொஃபஷனலாக தொழிலாக பண்ணிகிட்டு இருக்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ் மாதிரி, ஏவிஎம் மாதிரியான ஆட்கள்லாம் அவங்க ரொம்ப கண்ணுங்கருத்துமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேரளா இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் பெருசாக வந்ததில்லை. பிரேம் நசீர் ஷீலா காம்பினேஷனில் கிட்டத்தட்ட 100 படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க மலையாளத்தில். அவங்கள பற்றின எந்த விதமான கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்ததில்லை. மம்முட்டி இது வரைக்கும் தமிழ் மலையாள சினிமாவில் 40-50 படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் மேலே எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் பெருசாக வந்ததில்லை. புதுசாக இப்போ தான் அந்த விஷயங்கள் கிளம்பியிருக்கு. இது உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நீதிமன்றத்துக்கு வழக்கு போனதெல்லாம் நீதிமன்றம் நேரடியாக தலையிட ஆரம்பிச்சிடும். சரி சார், ஹேமா கமிட்டியோட அறிக்கை குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.